சங்கீதம் 126:1 சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மே மாதம் நான் சிறையிருப்புகளை திருப்புகிற மாதம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக சிறையிருப்பு, அநேக தீர்க்க முடியாத கட்டுகளை நாம் தீர்த்து வைக்கிற மாதம் தான் இந்த மே மாதம். அநேக வேளையிலே தேவ பிள்ளைகள் பலவிதமான சிறையிருப்புல சிக்கி இருப்பாங்க. அது பல வகையில இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறையிருப்பு இருக்கும். பலவிதமான சிறையிருப்புகளுக்குள்ளே தேவ பிள்ளைகள் கடந்து போகலாம். ஆனால் அந்த சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். சிறையிருப்புகளை திருப்பி போடுகிற ஒரு மிகப்பெரிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த தெய்வம் வாக்கு பண்ணுகிறார், நான் உன் சிறையிருப்புகளை திருப்புகிற ஆண்டவர். நீ பல வருடம் சில காரியங்களிலே சிறையிருப்பு மிக்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்காது, அது ஒரு சிறையிருப்பு. திருமணம் ஆயிருக்காது, அது ஒரு சிறையிருப்பு. நெடுநாள் கடன், அது ஒரு சிறையிருப்பு. பணம் எவ்வளவு வந்தாலும் கையில நிக்க மாட்டேங்குது, ஒரு சிறையிருப்பு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனா நேரமே போயிடும். அவ்வளவு சிறையிருப்புகளை இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ பெரிய சிறையிருப்பின் சூழ்நிலைகளையும் சூழ்ச்சிகளையும் நம்மளால இந்த உலகத்துல பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பு எதுவா இருந்தாலும், உன் சிறையிருப்பு அது எவ்வளவு வலிமையா இருந்தாலும், உன் சிறையிருப்பு அது எவ்வளவு மாற்ற முடியாது என்று சொன்னாலும், நான் சொல்லுகிறேன், இந்த மே மாதம் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சோ நிறைய வேலையில நம்ம நம்புவோம், எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே, இவ்வளோ வருஷம் காத்திருந்துட்டனே, என் சிறையிருப்புக்கு ஒரு வழி இல்லையா? இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டனே, என் பிரச்சனையை முடிச்சு வைக்க மாட்டீங்களா? இத்தனை வருஷம் நான் கண்ணீரோட இருக்கிறேனேப்பா, உண்மையோட இருக்கிறேனேப்பா, என் சிறையிருப்பை நீங்க மாத்த மாட்டீங்களா? இப்படி நம்ம நிறைய டைம் கேட்பது உண்டு. ஆனா கர்த்தர் குறித்த காலம் வந்தா கண்டிப்பா சொல்றேன், அவர் சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம். சிறையிருப்பை மாத்துறதுக்கு கூட கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு சொன்னா, சியோனுடைய சிறையிருப்பை திருப்பறதுக்குன்னு அவர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க பிரச்சனைய, உங்க சிறையிருப்பை திருப்பி போடுவதற்குன்னு தேவன் ஒரு காலம் நியமித்து வைத்திருக்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் தேவன் அந்த காலத்தை கொண்டு வந்து விட்டார். இந்த மாதம் தேவன் அந்த சிறையிருப்பை திருப்புவார். நீங்க சொல்லுவீங்க, பிரதர் நாங்க பல மாசம் பல வருஷம் இதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோமே பிரதர், ஒண்ணுமே முடியலைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, நம்முடைய முயற்சிகளால முடியாதுதான். அதனாலதான் வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். நீங்க சிறையிருப்பை திருப்பும் போது நீங்க நினைக்கலாம், என் பலத்துல இதை எப்படியாவது திருப்பிடணும், என் பராக்கிரமத்துல இதை எப்படியாவது செஞ்சிடணும். ஆனா ஒண்ணு அறிஞ்சுக்கோங்க, உங்க சிறையிருப்பையோ சத்துரு உங்களுக்கு வைத்திருக்கிற சூழ்ச்சிகளையோ நீங்க மேற்கொள்ளணும்னா நீங்க பலத்துல அதை செஞ்சிட முடியாது, உங்க பராக்கிரமத்துல செஞ்சிட முடியாது. இதை தாண்டி கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு உதவி உங்களுக்கு தேவைங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய ஒரு ஒத்தாசை உங்களுக்கு தேவைங்க. ஆனா இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை மாத்துறது உன் பலத்துல இல்லப்பா, உன் பராக்கிரமத்துல இல்லப்பா, என் ஆவியில நான் உனக்கு செஞ்சு தரேன். நீ இத்தனை நாள் உன் பலத்துல போராடின, உன் பராக்கிரமத்தை எல்லாம் வச்சு பார்த்த, நீ எத்தனையோ முயற்சி பண்ண. ஆனா இன்னைக்கு நீங்க காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. எசப்பா, என் சிறையிருப்பு இன்னும் மாறலதான், உண்மைதான். ஆனா இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, என் பலனை எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. என் சிறையிருப்பை மாத்துகிற வல்லமை கர்த்தருக்கு இருக்குன்னு நம்பி நான் என்ன பண்ணிடுறேன்னா, கர்த்தரோட கையில கொடுத்துறேன், அவருடைய ஆவியின் கையில கொடுத்துறேன். சோ கண்டிப்பா நான் சொல்றேங்க, நம்ம பலத்தினால சிறையிருப்பு மாறாது, நம்ம பராக்கிரமத்தினால மாறாது. கண்டிப்பா கர்த்தர் எப்படி மாற்றுவார் என்று சொன்னால், ஆசீர்வாதமாய் அவருடைய ஆவியினாலே மாற்றுவார். சரி, ஒரு 3 காரியத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறின போது நடந்த ஒரு 3
3 காரியத்தையும் சிறையிருப்பு மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு 3 காரியத்தையும் நான் திரும்பியும் சொல்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு திருப்பப்படும்போது நடந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை திருப்பும்போது நடக்க போகிற ஒரு 3 ஆச்சரியமான காரியங்களை வேகமாய் தியானிக்கலாம். முதலாவது சிறையிருப்பை மாற்றின ஒரு நபர், அது யாருன்னு சொன்னா கர்த்தர். அந்த கர்த்தர் யாருக்கு மாற்றினாருன்னா யோசேப்புக்கு மாற்றினார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆதியாகமத்துல யோசேப்பு என்ற ஒரு நபர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ரொம்ப விலாவரியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. யோசேப்பு தன்னுடைய உண்மையின் நிமித்தம், தன்னுடைய நேர்மையின் நிமித்தம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். சிறைச்சாலைக்கு கொண்டு போன உடனே அவன் மேல ஒரு பழிய போட்டு சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க. அப்போ இவனுக்கு பாத்தீங்கன்னா இவன் தப்பு பண்ணல. ஒரு விஷயம், இவன் எந்த விதமான தப்பும் பண்ணல. இந்த யோசேப்பு ரொம்ப நீதிமான். ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில இவன் போர்த்திபாருடைய வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பான். வேலை செய்யும் போது அந்த ராஜாவுடைய மனைவி தான் என்ன பண்ணுவாங்கன்னா யோசேப்பு கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க. தப்பா நடந்துட்டு இவன் ஓடி வந்துருவான். அதை பார்த்துட்டு எனக்கு பாவம் செய்ய முடியாதுன்னு ஓடி வந்துருவான். இவன் ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, இவன் என்கிட்ட என்ன பண்ண பார்த்தானா, தப்பா நடக்க பார்த்தான், ஒரு எபிரேயன் என்கிட்ட மோசமா இருக்க பார்த்தான்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பெரிய பழிய யோசேப்பு மேல தூக்கி போட்டுருவாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது வரைக்கும் ராஜா இந்த யோசேப்பை ரொம்ப நம்பினார். அந்த வீட்டின் மேல, அரண்மனையின் மேல, சோ அவனுக்கு உண்டான அந்த வீட்டுக்குரிய காரியங்கள் அத்தனையும் பேரிலும் யார அதிகாரியா வைத்திருந்தாருன்னா யோசேப் அதிகாரியா வச்சிருந்தார். ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுடைய நம்பிக்கை அப்படியே மாறுது. இதுவரைக்கும் இவனை இந்த வீட்டுக்கு, இந்த அரண்மனைக்கு ஒரு பெரிய தலைவனாவே நான் உருவாக்கிட்டேன். ஆனா இப்போ என்னுடைய மனைவி போடுகிற ஒரு பழியில நான் என்ன பண்ண கூட விரும்பலன்னா, இதுக்கு மேல கேட்க கூட விரும்பல, இதுக்கு மேல நியாயம் விசாரிக்க கூட விரும்பல. நீங்க வேதத்துல நல்லா பாத்தீங்கன்னா யோசேப்பை கூப்பிட்டு, நீ இப்படி பண்ணியாப்பா, உனக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, நீ கொஞ்சமாச்சு இதுல நீ ஏதாவது தப்பு பண்ணியா இல்லையா, உண்மையை சொல்லு. எதுவுமே விசாரிக்கல. அவனை நேரா எங்க கொண்டு போய் போட்டுருவாங்கன்னா சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே ரொம்ப கவனமா இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த யோசேப்ப நேரா விசாரிக்காமையே சிறைச்சாலைக்கு போட்டுட்டாங்க. அவன் தப்பே பண்ணலைங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, பிரதர் நான் தப்பே பண்ணல பிரதர், என் நியாயத்தை சொல்றதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் அப்படி ஒரு சூழ்நிலை போறேன்னு நீங்க சொல்லலாம். எஸ், நீங்க தப்பே பண்ணல தான், உங்க நியாயத்தை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை தான். ஆனா நீங்க ஒரு சிறைச்சாலைக்குள்ள போயிட்டீங்க, எதுவுமே உங்களால சொல்ல முடியல. நீங்க ஒரு சிறைச்சாலைக்குள்ள, ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க கடந்து போயிட்டீங்க. அப்படி போனவர் தான் இந்த யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய நியாயத்தை சொல்றதுக்கு வழி இல்ல, தன்னுடைய நீதியை சொல்றதுக்கு வழி இல்ல. போட்டுட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிறையிருப்பை மாத்துறதுக்காக யோசேப்பு காத்திருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய வேலைக்காரங்க சிறைச்சாலைக்கு வருவாங்க. சிறைச்சாலைக்கு வரும்போது அவங்க ஒரு கனவு பார்ப்பாங்க. அந்த சொப்பனத்துக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. உடனே யோசேப்பு அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு சரியா நடந்துரும். நடக்கும்போது அவங்க போகும்போது யோசேப்பு ஒண்ணு சொல்லுவான், அப்பா நீங்க போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படின்னா, யோசேப்பு எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தான்னா, தன்னுடைய சிறையிருப்பு மாறுறதுக்கு பல முயற்சிகளை யோசேப்பு எடுத்திருக்கலாம். பாருங்க, அந்த ராஜாவுடைய வேலைக்காரங்க சிறைச்சாலையை விட்டு வெளியே போகும்போது யோசேப்பு சொல்றாரு, என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படின்னா, யோசேப்பு கண்டினியூஸா எதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னா, என்னுடைய சிறையிருப்பு எப்படியாவது மாறிட்டா பரவாயில்லையே, நான் சிறைச்சாலையில இருக்கிறது மாறிட்டா பரவாயில்லையே. ஆனா யோசேப்புடைய எந்த முயற்சியுமே அவனுக்கு கை கொடுக்கல. நான் தான் சொன்னேனே, சில விஷயம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். சில வேளையில நம்முடைய முயற்சிகளினாலே சிலதை செய்ய முடியாது, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பாருங்க, அவங்க எந்த உதவியும் செய்யல, ஆனா கர்த்தர் யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பினார். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்வின் சிறையிருப்பை திருப்புவார். பல முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கலாம், உலகம்
ஃபுல்லா இருக்கிற மனுஷங்க ஒன்னு சேர்ந்து கூட உங்களுக்கு முயற்சிகளை எடுத்து உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா கர்த்தர் சிறையிருப்ப மாத்தாம உங்க வாழ்க்கையின் சிறையிருப்ப மாத்த முடியாது. தேவன் மாத்த முடியாத சிறையிருப்புன்னு ஒண்ணு கிடையாது. தேவன் மாத்த முடியாத சிறைச்சாலைன்னு ஒண்ணு கிடையாது. தேவன் மாற்ற முடியாத வறுமைன்னு ஒண்ணு கிடையாது. தேவன் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைன்னு கிடையாது. தேவன் மாத்த முடியாத ஒரு நீதின்னு ஒண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. நான் சொல்றேன், தேவன் செய்ய முடியாது என்று சொல்லுகிற எந்த காரியமும் இந்த பூமியிலே இல்லவே இல்லை. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 சொல்லோ, பார், எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். அப்போ யோசேப்ப கர்த்தர் எங்க ஃபுல் அதிகாரி ஆக்கிட்டாருன்னா எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாய் மாற்றி விட்டார். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும்போது முதல்ல அவனுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரம் வந்துச்சுங்க. இந்த யோசேப்பு, நான் சொன்னேன், இந்த போர்த்திபார் வீட்ல இருந்து சிறைச்சாலைக்கு போகும்போது அதிகாரத்தினாலே பாதிக்கப்பட்டு போகிறான். அதாவது தம் பக்கம் நியாயம் இருக்கு, தம் பக்கம் நீதி இருக்குது. ஆனா அந்த எதிர்த்தரப்புக்கு என்ன மட்டும் இருக்குன்னா பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குது. அது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்குது. ஆனா யோசேப்பு கிட்ட அது மட்டும் இல்ல, ஆனா நீதி இவங்க கிட்ட தான் இருக்குது. ஆனா சூழ்நிலைய பாத்தீங்கன்னா எந்த அதிகாரம் இருக்குதுன்னு யோசேப்ப சிறைச்சாலையில தள்ளினாங்களோ அந்த யோசேப்ப கர்த்தர் திரும்ப வெளியே வரும்போது எதோட வெளியே வர பண்றாருன்னா ஒரு அதிகாரத்தோட வெளியே வர பண்றாரு. நீ யோசேப்பு, இவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தான் உன்னை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. அவங்களுக்கு கையில எல்லா விதமான பவர் இருக்கிறனாலதான், பணம் இருக்கிறனாலதான் உனக்கு விரோதமா செய்யறாங்க. ஆனா நான் இந்த சிறையிருப்ப உனக்கு திருப்பும் போது நான் எப்படி திருப்ப போறேன் தெரியுமா? நீ வெளியே வரும்போது அதே அதிகாரத்தோட, அதே ஆளுமையோட, அதே அரியணையோட நீ வெளியே வருவ யோசேப்பு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது ஒண்ணுதாங்க ரீசனு. இந்த யோசேப்பை தூக்கி அவங்க சிறைச்சாலையில போடும்போது அங்க இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது, அவங்க கிட்ட பணம் இருக்குது. ஆனா யோசேப்பு கிட்ட எதுவும் இல்லை. ஆனா இந்த சிறையிருப்பு முடிச்சு யோசேப்பு திரும்ப வரும்போது இவன் சாதாரண ஆளா சிறைச்சாலைக்குள்ள போனவனா வரல. அவன் திரும்ப வரும்போது ஒரு அதிகாரம் உள்ளவனாய், ஒரு அதிகாரம் பெற்றவனாய் திரும்ப வந்தான். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில சிறையிருப்புக்குள்ள நீங்கள் சாதாரணமா போயிருக்கலாம். சில சிறையிருப்பு உங்களுக்கு சாதாரணமா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாரு. இந்த சிறையிருப்பை திருப்பும் போது நீ எதனால பாதிக்கப்பட்டு உள்ள போனையோ அதே பாதிப்புக்குரிய அதிகாரத்தை உன் கையில தருவேன். எந்த அதிகாரத்தினால, எந்த பணத்தினால, எந்த மனிதர்களால நீ பாதிக்கப்பட்டு உள்ள போனையோ நான் திரும்ப வரும்போது உன்னை எப்படி வர பண்ண போறேன்னா அத்தனையின் பேரிலோ அதிகாரியாய் வர பண்ண போகிறேன். இந்த யோசேப்புடைய லைஃப்ல அதுதாங்க நடந்துச்சு. திரும்ப வரும்போது பெரிய அதிகாரத்தோடு அவன் திரும்ப வரான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சகோதரர்கள். எந்த சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி குழியில வீசினாங்களோ அதே சகோதரர்கள் வந்து யாருக்கு முன்னாடி பணிகிறாங்கன்னா யோசேப்புக்கு முன்னாடி பணிகிறாங்க. அப்போ ரெண்டாவது இந்த காரியம் எதை காட்டுகிறதுனா, தேவன் ஒரு சிறையிருப்பை திருப்பும் போது நம்மை எதிர்த்தவர்களுக்கு முன்பாக ஒரு உயர்வை தருகிற தெய்வம். சில வேளையில சிறையிருப்பின் காலம் நமக்கு ரொம்ப கொடுமையா இருக்கலாம். நீங்க சில சிறையிருப்புல இருக்கும்போது, சில சூழ்ச்சிகள்ல, சில சத்துருவின் திட்டங்கள்ல சிக்கி இருக்கும்போது, சிறையிருப்புல சிக்கி இருக்கும்போது அது ஒரு பெரிய கொடுமையான காலமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், சிறையிருப்ப கர்த்தர் திருப்புவாரே ஆனால், கர்த்தருடைய நேரம் சிறையிருப்பை திருப்ப உங்க வாழ்க்கையில வருமே ஆனால் அந்த காலம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் போல இருக்கும். அந்த காலம் உங்களுக்கு ஒரு உயர்வின் காலம் போல இருக்கும். 11 பேர் தூக்கி குழியில வீசுறீங்களாடா, ஒரு நாள் வரும்யா, என் சிறையிருப்பை திருப்புற நாள் வரும். அன்னைக்கு நான் எப்படி வருவேன்னா உங்களுக்கு முன்பாக கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு பாத்திரமா திரும்பி வந்து நிற்பேன். இந்த யோசேப்பு போகும்போது அவங்களுக்கு தெரியாது அவன் திரும்ப வருவான்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, நீ தூக்கி வீசின, ஆனா ஓ முன்னாடியே நான் கர்த்தரால உயர்த்தப்பட்ட பாத்திரமா வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற நாள் வருங்கிறத யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரூபித்தார். சோ முதல்ல சிறையிருப்பு திருப்பும் போது நான் சொன்னேன், அதிகாரத்தையும் அரியணையும் தருவார். இரண்டாவது கர்த்தர் உயர்வுகளை தருவார். மூன்றாவது பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பு திருப்பும் போது என்ன நடக்குதுன்னா, அவனுடைய
அவருடைய தரிசனம் நிறைவேறுது. எப்ப கொடுத்த தரிசனம்? 17 வயசுல 2 சொப்பனம் கண்டாருல்ல, எல்லா அரிக்கட்டுகளும் அவருக்கு முன்னாடி பணியிற மாதிரி. இப்போ அந்த சொப்பனத்துக்கு அப்புறம் வந்து எதைதான் பார்க்கிறாருன்னா, எல்லாமே எதிராதான், எல்லாம் தலைகீழா தான் பார்க்கிறார். ஆனா இப்ப சூழ்நிலை வருது, இந்த 11 பேரு அதே சொப்பனத்துல எப்படி விழுந்தாங்களோ அதே போல இப்ப யார் முன்னாடி வந்து விழுகிறாங்கன்னா, யோசேப்பு முன்னாடி விழுகிறாங்க. அப்போ கர்த்தர் சிறையிருப்ப திருப்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பிரதர் என் பிரச்சனை தீந்தா போதும், என் போராட்டம் தீந்தா போதும். ஆனா இல்லங்க, இல்ல. உங்க சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது உங்க பிரச்சனையை மட்டும் தீர்க்கிறவர் அல்ல, உங்கள் தரிசனத்தையும் நிறைவேற்றுகிறவர். உங்க சிறையிருப்பை ஏதோ போனா போகுது, மாறுற மாதிரி மாறட்டும் அப்படி சொல்லி மாத்திட்டு போற ஆண்டவர் இல்ல. எப்ப கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்பணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அதே நேரத்துல கர்த்தர் எதையும் செய்வாருன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தரிசனத்தையும் நிறைவேற்றுவார். யோசேப்புக்கு வெறுமனே சிறைச்சாலையிலிருந்து மட்டும் விடுதலை கிடைக்கல, தன்னுடைய தரிசனத்தை தடை செய்து கொண்டிருந்த அத்தனை காலங்கள், அத்தனை நாட்கள்ல இருந்தும் ஒரு விடுதலை கிடைக்குது. இந்த யோசேப்புடைய விடுதலை ஏதோ சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்துட்டான் அதோட இந்த இடத்துல முடியல. யோசேப்பு வெளியே வந்த உடனே அவருடைய தரிசனம் துவங்க ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், இந்த சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை முடியும் போது உங்க வாழ்க்கையின் தரிசனத்தை கர்த்தர் துவங்க போகிறார். இது ஏதோ சாதாரணமா இல்லைங்க, யோசேப்போட லைஃப்ல நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா ஒரு பிரச்சனை, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு சூழ்நிலை, இது எப்போ முடிய போகுதோ அது முடியும் போது உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் அது ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம், அது துவங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் சத்துரு இன்னும் இந்த சிறையிருப்ப உங்களை அப்படியே அமுத்திடணும், இதை வச்சு உங்களை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிறையிருப்பு முடிஞ்ச உடனே உங்க தரிசனம் துவங்கிரும். இந்த சிறையிருப்பு முடிஞ்ச உடனே தேவன் உங்க மேல வச்ச திட்டம் துவங்கிரும். யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த 13 வருஷம் சிறைச்சாலை, 13 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில தரிசனம் துவங்கல. ஆனா எப்ப இவன் சிறைச்சாலை விட்டு ஒன்ஸ் அவன் வெளியே வந்தானோ, அந்த வெளியே வந்து அந்த நொடியில இருந்து அவன் மேல இருக்கிற தேவ தரிசனம் வெளியரங்கமா நிறைவேற ஆரம்பிக்குது. வெளியரங்கமா நிறைவேறுகிற காலமா மாறிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த மே மாசம் கர்த்தர் வாக்கு பண்றாரு, இதோ உன் தரிசனம் வெளியரங்கமா நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு, உன் திட்டம் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. ஐயோ பிரதர், பிரச்சனையெல்லாம் 7 மடங்கு ஆயிடுச்சு, போராட்டம் எல்லாம் 7 மடங்கு ஆயிடுச்சு. நான் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை பெருசு ஆய்கொண்டே இருக்கிறதோ அவ்வளவு அறிந்து கொள்ளுங்க, அதோடைய முடிவின் பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம், அதோடைய முடிவு கிட்ட நெருங்கிட்டோம். அதோடைய சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுகிற ஒரு பெரிய காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோன்னு ஆண்டவர் நமக்கு திருவூலம் பற்றுகிறார். இந்த காலை வேளையில தேவன் திட்டமாய் சொல்லுகிறார், உன் சிறையிருப்ப நான் திருப்பும் போது அது எப்படி இருக்கும்னா உன் தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய தேவ திட்டமா இருக்கும். சோ 3 காரியம் நான் சொன்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறையிருப்ப திருப்பும் போது அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், 2வது சகோதரர்களுக்கு முன்பாக உயர்த்தினார், 3வது தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற துவங்கினார். சரி, ஒரு மனுஷன் வாழ்க்கையில இதை செஞ்சார். சரி, நம்ம வாழ்க்கையில சிறையிருப்ப திருப்பும் போது என்ன செய்வார்? ஒரு 3 விஷயத்தை நான் வேகமா சொல்றேன். 126வது சங்கீதம் 2வது வசனம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். வசனம் பாருங்க, தெளிவா சொல்லுது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போ தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நம்ம எதினால் நிரப்புவார்னு சொன்னா, நகைப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிற கர்த்தர். நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே நகைப்பு மகிழ்ச்சி 2யும் எழுதுனீங்கன்னா? அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒண்ணு சொன்னாரு, சிறையிருப்பின் காலங்கிறது ஒரு புலம்பலின் காலம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க, ஒரு போராட்டத்துல இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு இது முடியல, அது முடியல, இது ஆகல, அது ஆகல. அப்போ அவங்க வாழ்க்கை ஃபுல்லா என்ன இருக்கும்னா ஒரு பெரிய புலம்பல் இருந்துகிட்டே இருக்குங்க. அவங்க வாழ்க்கையில அந்த சிறையிருப்பின் காலம் ஃபுல்லாவே அவங்க நிறைய புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த யோபுடைய புஸ்தகத்துல அவருக்கு ஒரு சிறையிருப்பு வருது. நீங்க அவரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, நான் பிறந்த நாள் வேண்டாம், நான் என்னை பெத்த கர்ப்பம் கூட இல்லாம போயிரட்டும், நான் பிறந்த நேரத்துல இருந்த நட்சத்திரங்கள் போயிரட்டும், ராசி போயிரட்டும். அப்போ அவ்வளோ புலம்புவார். யோபுவே புலம்புறாருன்னா அப்போ சிறையிருப்பின் காலங்கிறது ஒரு புலம்பலின் காலம். நிறைய டைம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளை என்ன பண்ண வைக்கும்னா, நிறைய புலம்பிக்கிட்டே
இருந்துகிட்டே இருக்க பண்ணும். ஐயோ என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் உன் சிறையிருப்ப திரும்பும்போது நீ கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்னா, புலம்ப மாட்ட, ஆனந்த சத்தமிடுவ. உன்னை நகைப்பினால நான் நிரப்ப போறேன். இதுவரைக்கும் தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை இந்த சிறையிருப்பின் காலத்துல நீ அழுதுகிட்டே இருந்திருக்கலாம். இந்த சிறையிருப்பின் நாட்கள்ல நீ கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் சிறையிருப்பா போயிருச்சு, என் காலமெல்லாம் சிறையிருப்பா போயிருச்சு, என் காலமே புலம்பலா மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்பும்போது ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன நடக்கும்னா, உன்னை சந்தோஷப்படுத்துவேன். சோ முதல்ல சிறையிருப்பு மாறும்போது நம்ம வாழ்க்கையில நடக்க போற காரியம் என்னன்னா, தேவன் நம்மை சந்தோஷப்படுத்த போகிறார். தேவனுடைய ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகுது. சிறையிருப்புல இருக்கும்போது அழுத மாதிரியே சிறையிருப்பு திருப்பினதுக்கு அப்புறமும் நீங்க அழுக போகிறது இல்ல. இதுவரைக்கும் உங்க வாய் புலம்புறதுக்கு திறந்துகிட்டே இருந்திருக்கலாம். ஐயோ, வாயை திறக்கும் போதெல்லாம் என் பிரச்சனை பெருசு, என் போராட்டம் பெருசு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த மாசம் நான் உன் சிறையிருப்பை மாத்த போறேன். இனி உன் வாயை திறக்கும் போது நீ என்ன பண்ண போறேன்னா, சிரிக்க போற, ஆனந்த சத்தமிட போற, நீ கம்பீரமா பாட போற, நீ கர்த்தரை துதிக்க போற. அந்த காலம் வாழ்க்கையில வரப்போகுது. யோசிப்புடைய லைஃப்ல அப்படி ஒரு காலம் வந்துச்சு தானே. எத்தனை நாள் கண்ணீர், அவர் எவ்வளவு முயற்சி எடுத்தார் பாருங்க. ராஜாவுடைய வேலைக்காரங்க வர்றாங்க சிறைச்சாலைக்கு, அவங்க போகும்போது சொல்றாரு, எப்பா போய் கொஞ்சம் நினைச்சுக்கோங்கப்பா. அப்போ அத்தனை காலம் அவர் எதுக்கு முயற்சி எடுத்தாருன்னா, அந்த சிறையிருப்பு மாறணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா அவருடைய முயற்சி எதுக்குமே அங்க பலன் கிடைக்கல. ஆனா கர்த்தர் மாற்றும் போது யோசேப்ப கர்த்தர் என்ன பண்ணினாருன்னா, அவருடைய வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார். நான் சொல்றேங்க, உங்க சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது உங்கள் வருத்தங்கள் யாவையும் அவர் மறக்க பண்ணுவார். இன்னைக்கு உங்க சிறையிருப்பினால சில வருத்தம் வந்திருக்கலாம், சில வேதனை வந்திருக்குதுதா, சில கஷ்டங்கள் வந்திருக்குதுதா. ஆனா இந்த சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது உடைய வருத்தங்கள் யாவையும் அவர் மறக்க பண்ணி உன்னை நகைப்பினாலும் உன்னை சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். சோ முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்பும் போது நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். இரண்டாவது பாருங்க, அதே 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 2வது நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம சிறையிருப்பை திருப்பும் போது புறஜாதிகள் நம்மை சுத்தி பார்த்து கொண்டிருக்கிற உலகம் சொல்லும், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கண்டிப்பா நான் சொல்றேன், இத்தனை காலம் உங்க சிறையிருப்பு உலகம் பார்த்துச்சு இல்ல, இத்தனை காலம் உங்க பிரச்சனையை உலகம் பார்த்துச்சு இல்ல, கர்த்தர் அந்த பிரச்சனையை, அந்த சிறையிருப்பை திருப்பும் போது எந்த உலகம் உங்க பிரச்சனையும் சிறையிருப்பையும் பார்த்துச்சோ, அதே உலகம் பார்க்க போகுது கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாத்தி எப்படி ஆசீர்வதித்தார்னு. அந்த வாய் சொல்ல போகுது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்தார். இதுவரைக்கும் உங்களை பார்த்து பல விஷயத்தை பல நாவுகள் பேசியிருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார்னு சொல்லி அதே நாவை கொண்டு கர்த்தர் சொல்ல வைப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல நாவு, இதுவரைக்கும் இவனுக்கு தேவைன்னு சொன்ன நாவு, இதுவரைக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை, அறிவு இல்ல, யோசிக்கல, இவங்க ஆலோசனை கேட்கல, பலதை உங்களை பார்த்து பேசின நாவு, இப்ப கர்த்தர் சொல்றாரு, அதே நாவு என்ன பேச போகுதுன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதீங்க. எந்த நாவு உங்களை பத்தி மோசமா பேசிச்சோ அதே நாவு பேச போகுது கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைய, தேவன் உங்களுக்கு செய்ய போற ஆச்சரியத்தை நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் செய்வார்னு நான் உறுதியா சொல்றேங்க, கர்த்தர் செய்வார். நமக்கு தேவையில்ல என்ன தெரியுமா? ஒரே ஒரு விசுவாசம். அந்த ஒரு விசுவாசத்துல தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க கண்டிப்பா நம்புங்க, உங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இது சாதாரணமாய் திரும்ப போறதில்ல. அநேக நாவுகள் சொல்ல போறாங்க, ஐயோ கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சுட்டாரியா, ஆண்டவர் இவங்களுக்கு செஞ்சது ஒரு மிகப்பெரிய அற்புதம்னு அநேக நாவுகளை கொண்டு கர்த்தர் சொல்ல வைப்பார். முதலாவது நகைப்பினால நிரப்புகிறவர். 2வது பாருங்க, புறஜாதிகளையும் வியந்து பார்க்க வைக்கிறவர். 3வது அதே அதிகாரத்துல 5-6 பார்க்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். 3வது கர்த்தர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்பும் போது அது உன் வாழ்க்கையில என்னவா மாறும்னா கம்பீரமா மாறுயா. நீ
ஒருவேளை சிறையிருப்பின் காலங்கிறது உங்களுக்கு ஒரு விதைப்பின் காலம் போல இருக்கலாம். பிரதர் எல்லாமே கண்ணீர், நோ ஹார்வெஸ்ட், எனக்கு அறுவடையே இல்ல பிரதர், எல்லாம் தூக்கி போடுறேன் போடுறேன் போடுறேன், உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், ஒண்ணுமே ரிட்டர்ன் வந்த மாதிரி இல்ல, ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்ல அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு உள்ள போயிருந்தாலும் சரிப்பா, நான் சொல்றேன் திரும்ப வரும்போது நீ எப்படிதான் வரப்போறேன்னா கம்பீரமா தான் வரப்போற. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்திருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லைங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, பிரதர் என் சிறையிருப்பின் நாட்கள் எனக்கு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு நீங்க சொல்லலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், நீங்க திரும்ப வரும்போது கர்த்தர் உங்களை எப்படி வர பண்ணுவாருன்னா கம்பீரமாய் வர பண்ணுவார். கடந்த நாட்கள்ல நியூஸ்ல ஒரு சம்பவம் பார்த்தேன். கேரளால ஒரு ஆசிரியர் ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்கிறார். அப்போ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது, இவர் ரொம்ப நேர்மையாவும், கடினமான ஆசிரியரா இருந்ததுனால, அங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டாரு, என்ன பிசிக்கலா அபியூஸ் பண்ணிட்டாருன்னு பொய்யான கேஸ 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல போட்டாங்க. அப்போ கேஸ் போட்ட உடனே அவர போலீஸும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருச்சு. வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்கள்ல அந்த ஆசிரியருடைய குடும்பம் அவர விட்டு போயிருச்சு. அவங்க மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள் அவர நம்பல. அவர விட்டு போயிட்டாங்க. பார்த்தா வேலையும் போயிருச்சு. அவர் ஜாமீன்ல வெளிய வந்து கூட அவங்க ஃபேமிலி அவர ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஒரு பக்கம் அவருக்கு ஒரு பழி, இன்னொரு பக்கம் குடும்பத்தை இழந்துட்டாரு, வேலை இழந்துட்டாரு. ஆனா கடைசியா சமீபமா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த மகள் ஒரு பொய்யான புகார அவர் அவர் மேல சுமத்திட்டாங்க. இப்ப பார்த்தா, அவருடைய சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறிருச்சு. தேவ பிள்ளைகள இப்படிதாங்க சில வேளையில தேவன் நம்ம சிறையிருப்ப மாத்தணும்னு நெனச்சுட்டாருன்னா, அவர் தலைகீழாய் ஆச்சரியமாய் புரட்டுகிற தெய்வம். சில வேளையில கண்ணீரோட, பழியோட நம்ம நிக்கலாம். ஆனா கம்பீரத்தோட நம்மள வர பண்ணுவாருங்க. எல்லாம் நேரமும் நம்ம அழுதுகிட்டே இருக்கிற நேரம் இல்ல. எல்லாம் நேரமும் நமக்கு விதைப்பின் காலம் இல்ல. நம்ம வாழ்க்கையில விதைக்கிற காலம் கொஞ்சம் தான். நம்ம விதைச்சதுக்கு அப்புறம் பெருசா அறுக்கிற காலம் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மள இந்த சிறையிருப்ப முடிச்சு கம்பீரமா வர பண்ணுவார். எத்தனை காலம் நம்ம அழுக போறோம், எத்தனை காலம் நம்ம வேதனையோடு இருக்க போறோம். கண்டிப்பா நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் யாருன்னா நம்மை கம்பீரமாய் திரும்ப வர பண்ணுகிறவர். நம்மள கண்ணீரோட, கவலையோட, கஷ்டத்தோடையே வைக்கிற கர்த்தரை நம்ம ஆராதிக்கல, அவர் இந்த சிறையிருப்ப திருப்பும்போது கம்பீரமாய் திரும்ப பெற பண்ணுவார். இந்த காலை வேளையில 3 காரியத்தை சொல்லுகிறார். உன் சிறையிருப்பை நாம் திருப்பும்போது நீ நகைத்து ஆனந்த சத்தமிடுவாய். நீ உன் சிறையிருப்பை நான் திருப்பும்போது உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் சொல்லும், கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்தார். 3வது, உன் சிறையிருப்பை நான் திருப்பும்போது நீ கம்பீரமா வருவம்மா. நீ அதுக்கு மேல கண்ணீரோட இல்ல, கவலையோட இல்ல. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் செய்யாததுனால நீங்க பயந்து ஓடலாம், மனுஷங்க முன்னாடி நிக்காம இருக்கலாம், தலகுனிஞ்சு ஓடலாம். ஆனா ஒரு நாள் வரும், மனுஷங்களுக்கு முன்னாடி பயந்து ஓடிட்டு இருக்கிற ஒன்ன கர்த்தர் ஒரு நாள் சிறையிருப்ப மாற்றி கம்பீரத்தோட வர பண்ணுவார். கம்பீரத்தோடு உன்னை நிற்க பண்ணுவார். கம்பீரத்தோடு கர்த்தர் உன்னை கொண்டு ஆச்சரியமான பாதையில, அதிசயமான வழியில தம்முடைய தரிசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவார். 3 காரியத்தை கர்த்தர் திட்டமாய் பேசினார். இந்த நாட்கள் அதை விசுவாசிங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். 1வது வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போ 1வது ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும்போது அது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கனவா நிஜமா? இவ்வளோ நாள் இப்படி இருந்தோமே, இன்னைக்கு இது இப்படி ஆயிருச்சே, கனவா நிஜமா? அப்படி மாத்துவார். நீங்க ஒருவேளை இன்னைக்கு இது கனவா நிஜமா அப்படி நிறைய யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சிறையிருப்பது திருப்பும்போது நீ யோசிப்ப, இது உண்மையே நிஜம்தானா ஐயா? இது உண்மையாவே நடந்துச்சா ஐயா? இது உண்மையாவே வாழ்க்கையில தான் நடந்துச்சா? அப்படி நீங்க யோசிப்பீங்க. இந்த மாசம் உங்க எல்லா காரியத்திலும், நான் ஒவ்வொரு காரியமா சொன்னா அது ரொம்ப நேரம் போயிடும். எல்லா காரியத்திலும் தேவன் உங்கள் சிறையிருப்பை ஆச்சரியமாய் திருப்புவார். நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீர் எங்களுக்காக யாவையும் உம்முடைய ஆவியிலே செய்கிறவர். இந்த காலை வேளையில் நீர் சொன்னீர், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். இந்த காலை வேளையில அப்பா எங்கள் சிறையிருப்பை திருப்போம். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே பலத்தினால போராடி, பராக்கிரமத்தினால போராடி இன்னைக்கு என்னால முடியல ஆண்டவரே, என் பலனெல்லாம் போச்சு, என்னுடைய ஞானம் எல்லாம் போச்சு, என்னுடைய எல்லாமே போச்சுன்னு சொல்லி நிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில
யாரெல்லாம் இந்த சப்தத்தை இப்ப கேட்டாலும், அவங்க எப்ப கேட்டாலும் சிறையிருப்ப திருப்புங்கப்பா. இந்த சப்தத்தை கேட்கும் போதே அவங்க வாழ்க்கையில அந்த சிறையிருப்பு மாறிரட்டும் ராஜா. இந்த காலை வேளையில கர்த்தர் திட்டமாய் பேசுகிறீர். நான் உன் சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர். நான் உன் சிறையிருப்பின் கட்டுகளை அறுக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையில எதெல்லாம் சிறையிருப்பின் கட்டுகளை போல நிற்கிறதோ, மாற முடியாத சூழ்ச்சிகளை போல பிணைக்கப்பட்டு இருக்கிறதோ, கர்த்தர் அந்த கட்டுகளை அறுத்து போடுவீராக. உன்னுடைய பிள்ளைகளின் சிறையிருப்பு திரும்புவதாக. இதோ இந்த காலை வேளையில அவர்களை கம்பீரமாய் திரும்ப பண்ணுவீராக. புறஜாதிகள் சொல்லட்டும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எஸ், உலகம் சொல்லட்டும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். நாங்கள் சொல்லட்டும், எங்கள் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார். அப்படியே செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் புலம்பலின் காலம், கண்ணீரின் காலம், இதுவரைக்கும் கவலையின் காலமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த சிறையிருப்பு திரும்பும் போது அது எங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரத்தின் காலமா இருக்கட்டும். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் காலமா இருக்கட்டும். அது எங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையின் காலமா இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம்.